வணக்கம் மக்களே, வழக்கம் போல ஆர்வமா கச்சேரிக்காக காத்திருந்திருப்பீங்க. நிச்சயமா இன்னைக்கும் காலா கட்ட போது கச்சேரிய தொடங்கலாமா? ஒரு ஆட்சிக்கே மதவெறி பிடிச்சா அது மக்களுக்கே. ஆனா இந்த பாட்சா எங்க செல்லாது. தாமரை எங்க மலரும் மலரும்னு தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏட்டி விஷயம் தெரியுமா? தங்கம் விலை எம்புட்டு விக்குது. இப்படித்தான் எல்லா இடத்துலயும் தங்கத்தை பத்தி தான் டாக்கு. அவ்வளவு விக்குது. நீங்களோ நாங்களோ வாங்க முடியுமா? அப்படி இருக்கு மோடியாச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. ஒரு தம்பி அண்ணனுக்கு வழங்குவது போல 1000 ரூபாய் வழங்கி சிறப்பு கேட்டுக் கொண்டிருக்கின்ற உலக தலைவருடைய கருத்தை எல்லாம் வலுப்படுத்த வேண்டும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா நாங்கள நில்லுங்க. எங்களை மட்டும் வெயில நிக்க விட்டீங்க. எல்லாம் நான் அசோகம் பண்றது இருட்டம் பரவாயில்ல, பழகி போச்சுமா. தப்பி தவறி நகை கடை பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா அந்த நகை கடையோட டோர்ல கை வச்சீங்கன்னாவே கொதிக்குது. 53,500 ரூபாய் ஒரு சவரன் விக்குது. 53,500 ரூபாய். நீங்க எதுக்கும் உங்க காதுல போட்டுக்கிறத பத்திரமா புடிச்சீங்க. ஏன்னா ஒரு சவரன் 53,500 ரூபாய், 1/2 லட்சம் ரூபாய். இப்படி இருந்ததுன்னா எங்க இருந்து மோடியோட ஆட்சி வழங்கும் சொல்லுங்க? அதாவது பாருங்க, உங்க ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிமுக தொண்டர்களே, தயவு செஞ்சு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு போட்டுருங்க, அதான் கரெக்ட். ஆமா, உதயநிதி ஸ்டாலின் அவங்க தாத்தா கொடுத்த வாக்குறுதி, அவங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி, இப்ப இவரும் வாக்குறுதி கொடுக்க வர. இவங்க பரம்பரையே வாக்குறுதி பரம்பரை. அதிமுக வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், அதிமுக காரங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த தேர்தல் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. அதிமுகவோட கோபம் யார் மேல? திமுக மேல. அதனால நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வையுங்கள். இந்த பகுதி, இந்த மாவட்டத்தை வளம் பெற நிச்சயமாக நாங்க செய்வோம். வாக்குகளை வீணாக்க கூடாது. ஆளாளுக்கு இவங்க ஏன் கூட்டணி வச்சிருப்பாங்க இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஏன் கூட்டணி வச்சாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். எதுக்காக அப்படி சைடு கட்டி ஓரமா வச்சிருக்காங்கன்னா எல்லாம் அமைச்சராக்கலான்னு ஒரு முயற்சி தான். அதுக்காகத்தான் இது எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிற ராமதாஸ் அவர்களே, இடஒதுக்கீடு தான் உங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லுகிற நீங்கள் இடஒதுக்கீடே இருக்கக்கூடாதது ஒழிச்சு கட்டுகிற மோடி கட்சியோடு போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பீர்களே, இது நியாயமா? இது இடஒதுக்கீடு அமுல்படுத்துறேன்னு அவர் உறுதி கொடுத்திருக்காரா? உங்களுக்கு கொள்கையை பற்றி கிடையாது, சமூக நீதியை பற்றி கிடையாது, சாதிய ஏற்றத்தாழ்வை பற்றி கிடையாது, இடஒதுக்கீடு கொள்கையை பற்றி கிடையாது. எப்படியாவது உங்க மோடியினுடைய அந்த ரிப்பாவை தொங்கிட்டு உங்களுடைய அன்புமணி மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக வேண்டும் என்பதற்காகவே பாட்டாளி மக்கள் கட்சியவே கொண்டு போய் அடமானம் வைத்திருக்கிறீர்களே, இது நியாயமா என்றுதான் இன்னைக்கு நாம் எல்லாம் கேட்க விரும்புகிறோம். ஒரு பக்கம் அவரு என்னடான்னா கல்லு கடையை திறப்போம், கோயம்புத்தூர்ல எல்லா டாஸ்மார்க்கையும் மூடிட்டு கல்லு கடையை திறப்போம் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதனால? எல்லாம் அண்ணன் என்னால தான். இத்தனை நாளா அண்ணன் விடாம பேசினதுனால தான் இப்ப அவங்க பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, எங்கள் தலைவன் கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. இன்றைக்கு கச்சத்தீவை பற்றி ஏன் பேசுகிறார்கள்? திரும்ப திரும்ப சீமானும் அவன் பிள்ளைகளும் கச்சத்தீவு கச்சத்தீவு என்று பேசுகிறார்கள். அதை திருப்பி எடுக்க சொல்கிறார்கள். அது ஒரு தாக்கத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறது. அதனால் நமக்கு வாக்கு பாதிக்கப்படும் என்பதாலே கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம் என்கிறார்கள். புதிதாக வரப்போகிறீர்களா? ஏற்கனவே ஐயா வாஜ்பாய் ஆட்சி காலம் 5 ஆண்டு, ஐயா மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 10 ஆண்டு. அப்போலாம் கச்சத்தீவை மீட்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்றால் பதில் எங்கே இருக்கிறது?
இப்ப தேர்தல் நெருங்கும் போது ஆசிரியர்கள் எல்லாம் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் வாக்கு செலுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் இப்போது பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நான் வந்து இந்த தேர்தலில் வென்ற பிறகு ஆசிரியர்களுக்கான அந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம், கவனத்தில் எடுப்போம் என்று. இதைத்தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம். வெறும் தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல் இல்லை என்று. 2 பதவிக்கு போட்டியிடுகிறதை தடு. இல்லை அப்படித்தான் போட்டியிட வேணுமா, போட்டியிடு. இதை ரிசைன் பண்றாருன்னு வச்சுக்கிறீங்க இந்த எம்எல்ஏ பதவியை, தேர்தல் வைக்காத. அவருக்கு அடுத்தபடியா வாக்கு வாங்கி வந்தவன் எவன், அவனை மீதி இருக்கிற 2 ஆண்டு காலத்துக்கு அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவான் என்று அறிவிச்சது. அப்புறம் எல்லாரும் வேட்பாளரை எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பீங்க? என்னப்பா 5 லட்சம்? உனக்கு என்ன, நீ சொல்லிடு. புடவையா? புடவை எட்டு வரலையம்மா, துண்டு தான் இருக்கு. சரி இந்தா துண்டு வச்சுக்க. புடவை கேப்புன்னு தெரிஞ்சிருந்தா புடவை எட்டு வந்திருப்பேன். நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். பட்டன் நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருக்கீங்களா? எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? நீ சொல்லிட்டு போயிடுவ. குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு மணி அவர்களை நம்ம ஜெயிக்க வச்சாகணும். சாலை வசதி செய்யப்படட்டும். வணக்கம்மா. புடவை எல்லாம் இல்லம்மா, துண்டு இருக்கு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி புடவை எடுத்துட்டு வந்திருப்பேன். மோடி சொல்றாருமா, திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக தொண்டர்களுக்கெல்லாம் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு மோடி சொல்றாரு. ஆமா, தூக்கம் போயிடுச்சு. உங்களை தோக்கடிச்சு உங்களை ஓட ஓட விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட கண்டிப்பா தூங்க மாட்டான். मित्रों, रंगराज जी का कैंडिडेट बना रहे रामलिंगम जी का कैंडिडेट बना रहे। कॉन्फिडेंट रहिए, भारत सुपर पावर बनकर रहेगा, भारत सुपर पावर बनकर रहेगा। பாரதம் சூப்பர் பவராக இருக்க செய்து கொண்டிருக்கிறோம்। रंगराजन जी को बहुत सोच समझकर वेल कंसीडर्ड डिसीजन लिया गया है। रंगराजन जी को यहाँ का कैंडिडेट बनाने का, रंगराजन जी को यहाँ का कैंडिडेट बनाने का। रामलिंगम सॉरी केपी रामलिंगम जी को यहाँ पर कैंडिडेट बनाने का बहुत ही वेल कंसीडर्ड डिसीजन है। और आप देख रहे हैं हमारे केपी रामलिंगम जी बॉडी से भी यार ठीक ठाक है। உன்னை இப்படியா வளர்த்தேன், தோல் மேலையும் மார் மேலையும் பொத்தி பொத்தி போட்டு வளர்த்தனா இல்லையா? இப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பாகன திடீர்னு மதம் பிடிச்ச யானை தூக்கி போட்டு மிதிக்கும், பார்த்துருப்பீங்கல்ல? அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் மதம் பிடிச்சிருக்கு. மதம் பிடிச்சா மக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கேரளாவில் பெரிய ஊர்வலம், அதை யானை வச்சுதான் உங்களுக்கு கேரளாவில் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. வந்த போது யானை போயிட்டே திடீர்னு அதுக்கு மதம் பிடிச்ச உடனே அந்த பாகனையே தூக்கி அடிச்சதை நம்ம அந்த கண்காட்சி தொலைக்காட்சியில பார்த்தோம். வேதனையா இருக்கு. கூறாது பழகின யானைய பாகனை தூக்கி அடிக்கும். மதவெறி பிடிச்ச யானை என்ன செய்யும்? யானைக்கு மதவெறி பிடிச்சாலே உயிருக்கு ஆபத்து. ஆனா ஒரு ஆட்சிக்கே மதவெறி பிடிச்சா அது ஒரு ஆட்சிக்கே மதவெறி பிடிச்சா அது அந்த மதவெறி பிடிக்காத ஒரு ஆட்சி தான் இந்தியா கூட்டணி அமைக்க போகிற ஆட்சி. ஆக 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 பூ கட்டுறது என்ன, விவசாயிகளுக்கு உதவி பண்றது என்ன? இந்த பக்கம் பாருங்களேன், முந்திரி கோட்டையை உடைக்கிறது. அங்க ஒருத்தர் பாருங்க, மாட்டிறைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு கேட்கிறாரு. பயங்கரம் போங்க.
மக்களுக்கு வந்திருக்கிறது. மக்களுக்கு உரிமை கேட்டு வந்ததற்காக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி மை சின்னத்தில் உங்களுடைய வாக்கினை செலுத்துங்கள். ஓஹோ, இன்னும் வறுமை கோட்டு கீழே 10 கோடி குடும்பங்கள் இருக்கா? ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் அப்படின்னா 10 கோடி குடும்பத்துக்கு 1 10 100 எத்தனை சைபர்னு கூட்டி கழிக்க முடியல, நீங்களே பாத்துங்க. ஆமா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற குடும்பங்கள் குறைந்தது ஒரு 10 கோடி குடும்பம் இருக்கும். இந்த 10 கோடி குடும்பத்திற்கு ஆண்டொன்றுக்கு ஒரு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த 10 கோடி குடும்பத்திற்கு எத்தனை லட்சம் கோடி தெரியுமா? 10 லட்சம் கோடி. 1 கோடி 2 கோடி அல்ல, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியை ஏற்கனவே காங்கிரஸ் 60 ஆண்டு காலம் இந்த இந்திய திருநாட்டை ஆட்சி செய்தது. இந்த 10 லட்சம் கோடி வருவாய் எங்கிருந்து வருகிறது? இதை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? 10 லட்சம் கோடியை கொடுத்து விட்டால் நாட்டுடைய வளர்ச்சி என்ன ஆகும்? இதையெல்லாம் சிந்திக்காமல் ஏதோ ஒரு வகையில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற வெறித்தனத்திலே தேர்தலை அறிக்கையிலே இது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடப்போங்கப்பா, பச்சானாவது மச்சானாவது உங்க பாட்சாலாம் எங்க கிட்ட பலிக்காது, நாங்க தான் அப்படின்னு அந்நியார் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க இப்படிலாம் பேசி நாங்க பார்த்ததே இல்லாம. இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலத்தை கொண்டு உங்களை எல்லாம் பார்க்க வருவாங்க. யாரு? மச்சானும் பச்சானும். ஆனா இந்த பாட்சா இங்க செல்லாது அப்படிங்கறத தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும். முதல்ல கடலூர் தொகுதிக்கு நான் தான் போட்டி போட போகிறேன் என்று எல்லா மக்களும், கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சொன்னாங்க. நான் கேப்டன் மனைவியா நின்று இருப்பேன், சிவக்கொழுந்து கேப்டனின் 3வது பிள்ளையா அவங்க முன்னாடி நிற்கிறாருன்னு நினைச்சுக்கங்க. ஏன்னா இங்க சிவக்கொழுந்து நிற்கிறாருன்னு பார்க்காதீங்க, இங்க கேப்டன் தான் நிற்கிறார். கேப்டன் உருவத்துல சிவக்கொழுந்து இங்க இருக்கிறார். இங்க கேப்டன் தான் நிற்கிறார். முகம் மட்டும்தான் வேற. கேப்டன் முகத்தை அங்க வச்சு பாருங்க, தெரியும். இங்க இருக்கிற எல்லாருமே கேப்டன் தான். கொடுங்க கொடுங்க. என்ன குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? வேட்பாளர் பேர் என்ன? அதுவே நல்லா தானே இருக்கு. என்னங்க, அதே பேரை வச்சிருவோம். ஏற்கனவே தமிழ் தமிழ் ஏகப்பட்ட பேரு, இதுல கூடுதலா குழந்தைக்கும் ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க அக்கா. ஆமா, தெலுங்கானால இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். சென்ற முறை தூத்துக்குடியில போட்டியிட்டார். போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்ததால் அவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னரா போனாங்க. இந்த முறையும் தோல்விதான், அது நிச்சயம். ஆனா இந்த முறை என்னன்னா கவர்னரா கூட போக முடியாது. தாமரை எங்க மலரும் மலரும்னு தேடிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்டேடியம்லாம் அப்புறம் கட்டலாங்க, முதல்ல ரோட்டை போடுங்க, சாக்கடை தூர்வாருங்க, கரண்ட் கொடுங்க, தண்ணியை கொடுங்க. இப்படிலாம் வச்சுக்கிட்டு ஸ்டேடியம் போடுறீங்க அப்படின்னு ஒருத்தர் காட்டமா கேள்வி கேட்டிருக்காரு. 4000 கோடி ரூபாய்க்கு ஸ்டேடியம் கட்டுறோம். ஸ்டேடியம் கட்டுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா இன்னொரு 3000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அல்லது தமிழகத்திற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்க கொடுங்க. ஆனா கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கறதுக்காக முதலமைச்சரே களத்தில் இறங்கியிருக்கார், அது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது. ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு
இன்னைக்கு வந்து நாக்பூர்ல RSS ஆபீஸ் இருக்கு, அதனால நாக்பூருக்கு வந்து இந்தியாவுடைய கேபிட்டல் போயிடும். கமலஹாசன் அவர்கள் should get his head examined. உண்மையாலுமே சுயநலவோடு தான் பேசுறாங்களா, ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா, இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும். அட போங்கப்பா, கச்சேரியில ஒரு கிளுகிளுப்புள்ள ஒரு சிப்பு மூட்டுற மாதிரி என்னப்பா நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு கேட்குது. உங்களுக்காகவே ஏகப்பட்ட விஷயம் பாருங்க. ஆமா, மும்பை ஏர்போர்ட் ஆட்சி படத்துக்கு மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வரணும். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வருகை தந்த வெற்றி வேட்பாளருக்கு நல்லதொரு வரவேற்பினை நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் ஐயனாரே ஆசீர்வாதம். பாஜக அவங்க துணை போற அந்த அதிமுக ரெண்டும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கும். நான் தான் இங்க ஜெயிக்க போறேன். அன்னைக்கு உடைக்க இதுல அதிமுக பிஜேபி தேர்தலோட போயிடும். நான் இந்த தொகுதியில ஜெயிப்பேன். அப்புறம் எல்லாருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் வருதுல்ல, யாருக்கெல்லாம் வரல கை தூக்குங்க. அப்படிதான் நான் கேட்பேன், நீங்க கையில தூக்கக்கூடாது, சும்மாச்சுக்கும் கேட்பேன், நீங்க தூக்கக்கூடாது. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசங்க. வரலன்னு கேட்டோடனே உடனே கை தூக்குறீங்க. 15 லட்சம் ரூபாய் தரேன்னாங்க, தந்தாங்களா? அதை பட்டு யாரும் கேட்க மாட்டீங்க. நம்முடைய முதலமைச்சர் சொன்ன 1000 ரூபாய் அந்த காசு எல்லாருக்கும் வருது, எனக்கு வரல அப்படின்னு கேட்கிறாங்களே தவிர 15 லட்சம் எவ்வளவு பெரிய தொகை, அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கறது காரணம் மறந்துருச்சு. ஒரு மனுஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி இந்திய மக்களையும் ஏமாற்றி அதை மறக்கடிச்சு செய்யறான்னா எவ்வளவு பெரிய ஆள்னு பாவம். காங்கிரஸ் கட்சி தந்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற விதத்துல அது எப்படி இது முஸ்லீம் லீகினுடைய தேர்தல் வாக்குறுதி போன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுல கூட நீங்க மதத்தை விடலையா? எப்படி அவர்கள் வன்மத்தை, பிரிவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பாட்டி, என்ன சிம்பிள் தெரியும்ல? சின்ன சின்ன குக்கரை பார்த்த உடனே என் ஞாபகம் வந்துடணும். நீ ஒன்று பண்ணு, இப்போ சோறு இப்படி பொங்கி சாப்பிட்றியா? நாளிலிருந்து குக்கர்ல சமைச்சு சாப்பிடு, அப்பதான் என் ஞாபகம் வரும். திமுக யாரு சொல்லி ஓட்டு கேட்க போகுது? இல்ல பழனிசாமி கூட்டாள எம்ஜிஆர் சின்னத்தை எடுத்துட்டு ஏமாத்த வருவாங்க. அவங்க யார சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டா யாரு பிரைம் மினிஸ்டர் ஆவா? வேஸ்ட் ஆகும். அதனாலதான் சொல்றேன், இந்தியாவின் பிரதமராக மீண்டும் வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வெற்றியை தரவும். இந்த முறை எனக்கு சின்ன என்னன்னு தெரியுமா? மறந்துடாதீங்க பாட்டி, எல்லாத்தையும் சொல்லுங்க. குக்கரை பார்த்தா டிடிவி நாம வரணும் வீட்டுல.
அப்புறம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் கச்சேரி களை கட்டி இருக்கும். கண்டிப்பா கச்சேரியை பார்த்துட்டு சாப்பிட்டுமா தூங்கணுமா அப்படின்னு மட்டும் இருக்காம 19ஆம் தேதி மறக்காம எல்லாரும் போய் ஓட்டு போட்டுருங்க. மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ ரைட் ஹலோ 1 2 3 ஹலோ